வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கம்பன் விழாவில் வந்து இந்த விழாவினுடைய தலைப்பாக வந்து சகோதர பாசத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு சின்ன தகவல் மட்டும், கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி 2 சகோதரர்கள் அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரு வழக்கு விஷயமாக சென்னை செல்கிறாங்க. ட்ரெயினில் வந்து புக் பண்ணி இங்கேருந்து கிளம்பி இங்கேருந்து போகும்போதே புக் பண்ணிடுறாங்க. போகிறதுக்கு டிக்கெட்டு வர்றதுக்கு டிக்கெட் புக் பண்ணிடுறாங்க. போய் சென்னை இறங்கின பிறகு அவர்கள் போன வேலை முடியாதனால மறுபடியும் 2-3 நாள் அங்கே தங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் 2 நாள் அங்கே சென்னையிலே தங்கிறாங்க. தங்கினோடனே அவர் தம்பி 2வது நாள் ஞாபகப்படுத்துறாரு, அண்ணன் நாளைக்கு அவனுடைய நெருங்கிய உறவினர் அவர்களுடைய கல்யாணம் இருக்குது, அதனால் நம்ம வந்து இன்றைக்கி நைட்டே புறப்படணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. சொன்னோடனே சரின்னு சொல்லி டிக்கெட் போடுறாங்க. டிக்கெட்டு வந்து கிடைக்கல. அன்ரிசர்வில் ஏறுறாங்க. இதில் ட்ரெயினில் ஏறினாங்கன்னா ஒரே கூட்டம், பயங்கர கூட்டமாக இருக்குது. அவங்க வந்து படிக்கட்டு ஓரத்தில் 2 பேர் நிற்கிறாங்க. ஒரு ட்ரெயின் புறப்பட்டு ஒரு அரை மணி நேரத்தில் வந்து தம்பி அந்த ஓரத்தில் இருக்க கம்பியை பிடிச்சபடி தூங்க ஆரம்பிக்கிறாரு. உடனே அண்ணன் பார்க்குறாப்புல, அடடா தம்பி தூங்குறேன், தடுமாறி கீழே விழுந்துடக்கூடாதுன்னு அந்த ட்ரெயினோட கைப்பிடியில் இவரோட கையை பிடிச்சிக்கிறாரு. இவரோட கையில் வந்து அவங்க அண்ணன் தம்பி வந்து அப்படி சாஞ்சுக்கிறாரு. தன்னுடைய அண்ணனுடைய கையை மெத்தையாக நினச்சி அவர் தூங்கிக்கிட்டே வந்துடுறாரு. தூங்கிக்கிட்டே வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 11 மணி நேரம் சென்னையிலேருந்து புறப்பட்டு தேவகோட்டைக்கு வந்து சேர்ந்துட்டா அந்த அண்ணனாக இருக்கக்கூடியவர் யாருன்னா என்னுடைய தந்தை காளிமுத்து சேர்வை. தம்பியாக இருக்கக்கூடியவர் யாருன்னா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காவண்ணா சொர்ணலிங்கம் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய முக்கியமான நிகழ்வு அந்த கல்யாண வீடு யாருன்னா அப்போது சட்டமன்ற உறுப்பினர் இருந்த கரிமயானிக்கு அம்பலத்துடைய வீட்டில் தான் அந்த கல்யாண நிகழ்வு. அந்த கல்யாணம் யாருக்குன்னா அவங்களுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே ராமசாமி அவர்களுக்கு தான் கல்யாணம். இந்த மாதிரி இந்த பகுதியில் அண்ணன் தம்பி உறவுகள் பாசத்தால் பிணைக்கப்பட்ட நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. இப்போ அந்த அண்ணன் தம்பினோட நான் இந்த கருத்தை நான் பதிவு பண்ணேன். இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் இந்த பகுதியில் நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கே வந்து இந்த கம்பன் விழா இந்த தலைப்பு வந்து மிக சிறப்பாக இருக்கு என்று கூறி என்னை பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.